வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2023 மலையாளத்துல வெளியான ஆண்டனி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளியே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜேவியர் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ரவுடியா தான் இருப்பாரு. இப்ப யாருக்கோ பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இவரை துரத்துற நபரோட பேரு ஆண்டனி அப்படின்றது இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்ப துரத்திட்டு வந்த ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, ஜேவியரை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப அவரோட காலை கத்திய வச்சு வெட்டுன்னு வெட்டுறாரு. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜேவியரோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு ஆனா அப்படின்றது. இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் குடும்பமா இருக்கும். இப்ப பாக்ஸிங் போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் எதிரால பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே ஃபவுலா அடிச்சிடுறாரு. இவங்களும் காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காங்க. இந்த கேமை நிறுத்தணும்னு வெளியே இருக்கவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரன் திரும்பி எந்திரிச்சு சண்டை போடுறாங்க. அவரு ஃபவுல் பிளே பண்ணார்ல, அதனால இவங்களும் ஃபவுலா இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. ஆனாவோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்றாங்க. ஜேவியரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க பேரு ஜெசி அப்படின்றது. இப்ப ஜேவியருக்கான இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பால்ன்றவர் தான் ஃபாதரா இருப்பாரு. இவரும் சில சடங்கு பண்ணோம்ல, அதனால இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப லாரன்ஸ் அப்படின்றவரு கார்ல இந்த இடத்துக்கு வராரு. இந்த லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேவியரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அதனால தான் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 ரவுடி கும்பல் இருக்கும். அதை பத்தி இன்ஸ்பெக்டரும் ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு கும்பலோட ஹெட்டா ஆண்டனி இருப்பாரு. இன்னொன்னு கும்பலோட ஹெட்டா டார்சன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்போதைக்கு ஜெயில இருக்காரு. இப்ப இறந்து போன ஜேவியர் டார்சனோட தம்பி தான். இது தெரிஞ்சா கண்டிப்பா டார்சன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஜெயில இருக்க ஆண்டனியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டனிக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருக்காது. அதனால ஆண்டனியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவரும் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டுல ஒருத்தருக்கு காலில் அடிபட்டு இருக்கிறது தெரியுது. இந்த ஃப்ரெண்டுக்காக தான் இந்த சம்பவத்தையே இவர் பண்ணிருப்பாரு. இப்ப பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. ஆண்டனி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. தொழில் ரீதியா இவங்களுக்கும் ஜேவியருக்கும் போட்டி இருக்கும். அதனால தான் ஜேவியர் ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பொண்ணு பக்கத்துல தானே இருக்காங்க. பொண்ணு பார்க்கும் போதே இவரோட காலை உடைச்சிருப்பாரு. இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா ஆண்டனி இந்த விஷயத்த பண்ண நினைச்சிருப்பாரு. காலை தான் வெட்டணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ரத்தம் கொஞ்சம் அதிகமா போயிருக்கும். அதனால இறந்தே போயிருப்பாரு. ஒரு ஃபாதரை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃபாதரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அவரை இப்ப ஆண்டனியை பார்த்து பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. ஜேவியர் இறந்து போனதுனால குடும்பத்தை நடத்துறதுக்கு ஜெசி ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால உன்னோட இடத்த நீ தான் தரணும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு. ஆண்டனியோ சரின்னு ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி நீ கொலை பண்ணதை ஜெசி பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஆண்டனி சொல்லிட்டாரு. இப்பதான் ஃபாதர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஜெசி துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் இவர் கத்தியால வெட்டிட்டு போனதை கவனிச்சிருப்பாங்க. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்தெல்லாம் வச்சிருப்பாரு. அதுல ஒரு பர்டிகுலர் பகுதியை அவங்களுக்கு தந்துடலாம்னு நினைக்கிறாரு. லாயர் என்ன சொல்றாருன்னா, இப்பயே தராதீங்க, அவங்க முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தாங்க, இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுத்துட்டா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டாரு. மாத்தி கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் தந்துடுறாங்க. இப்ப ஜெசி கிளம்பலாம்னு நினைக்கும் போது, ஜெசி நில்லு, உன் ஹஸ்பண்ட சாவடிக்கணும்னு நினைக்கல, காலை மட்டும் தான் வெட்டணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல விடு, நீ எனக்கு நல்லதான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஜெசியும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி ஆண்டனியும் கவனிக்கிறாரு. இப்ப ஆண்டனி ஆட்களோட கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப மாயான்னு ஒருத்தங்க கிராஸ் பண்ணும் போது கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஆண்டனி கூட இருக்கவங்க எல்லாம் சாரி கேக்குறாங்க. இல்ல என் மேலதான் தப்பு, நீங்க போங்கன்ற மாதிரி அந்த மாயா சொல்றாங்க. இப்ப ஆட்டோ பிடிச்சி எங்கேயோ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவரை சென்ன ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனியோட அங்கிளா இருப்பாரு. ஹோம் நர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விளம்பரம் கொடுத்திருப்பாரு. மாயா ஆட்டோ பிடிச்சி கிளம்புனாங்க பாத்தீங்களா, இங்க வரதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வேலைக்கும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆண்டனிக்கு தெரிஞ்ச எஸ்ஐ ஆண்டனியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவரோட சொந்தக்கார பையனுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லி தான் ஆண்டனி கிட்ட பேசுறாரு. ஆண்டனியை என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் நடந்த பிரச்சனையை நமக்கு காட்டுறாங்க. இந்த சொந்தக்கார பையன் ஒரு இடத்த வச்சிருப்பான். ஆனா அந்த இடத்த லாரன்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களை வச்சு மிரட்டி பறிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இப்ப அவன் கண்ட்ரோல்ல தான் இடம் இருக்கு, அதை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு.
வேலையை நான் முடிச்சிடுறேன், எனக்கு சேர வேண்டியதை நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் டீல் பேசிடுறாரு. லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் சைமன் ஒரு ஆள் இருப்பான், அவனை ஆண்டனியும் ஆட்களும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் லாரன்ஸ் கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடுறான். இப்ப ஆண்டனியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒழுங்கா இடத்த அவங்கிட்டயே தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தரலனா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. அப்ப ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வெடிகுண்டை பத்த வச்சிடுறாரு. சீக்கிரமா யோசின்னு சொல்றாரு. அது வெடிக்கிற மாதிரி வரதுனால இவரும் பயந்துட்டு இருக்காரு. கரெக்டா வெடிக்கிற மாதிரி வரும்போது ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, அதை நிறுத்திடுறாரு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டல, நாளைக்கு நல்லதா ஒரு முடிவேடு, இல்லைன்னா என்ன ஆகும்னே தெரியாதுன்னு மிரட்டிட்டு போறாரு. இப்ப மறுநாள் இவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த பையனுக்கே இடத்த தந்துடுறாரு. அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆண்டனி இருக்காருல, நல்ல முடிவை தான் எடுத்திருக்க, ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி தேங்காவை தராரு. இவர் உடைக்காம முறைச்சு பாக்குறாரு. ஆனா சுத்தி ஆண்டனியோட ஆட்கள் இருக்கிறதுனால பயத்துல உடைச்சிட்டு கிளம்பிடுறாரு. ஆண்டனி இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பையனோட பர்த்டே ஃபர்ஸ்ட் எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்து பையன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாரு. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவரச்சனை பார்க்கறதுக்காக அடிக்கடி அவரோட வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த மாதிரி வரும்போது மாயா கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டனியா மாயாவுக்கு பிடிச்சிருது. ஒன் சைடா மாயாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டனி மூலியமா ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருச்சுல, அந்த வீட்டுக்கு இன்னும் போகாம தான் இருக்காங்க. இப்ப பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதனால அம்மா சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த புது வீட்டுக்கு குடியெல்லாம் வந்துடுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெசி இருக்காங்க பாத்தீங்களா, நைட் நேரம் தான் வீட்டுக்கு வராங்க. இப்ப தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. பொண்ணு எங்கம்மா வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் போன்ல கேக்குறாங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாரன்ஸ் ஆலா சைமன் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவன் ஜேவியருக்கும் வேண்டியவனா இருப்பான். அதனால ஜெசி கிட்ட பேசுறதுக்காக வரான். ஜேவியரை கொண்டது நீங்க பாத்தீங்களா, எதுக்காக அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா எங்க கூட இருக்கணும், அந்த ஆண்டனி தர இடத்துல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க கேட்காம நடக்கிறாங்க. கோவப்பட்ட இவன் தள்ளி விடுறான். இவங்க யாடகூடமா பக்கத்துல இருக்க கரண்ட் கனெக்ஷன்ல பட்டுறாங்க. ஷாக் அடிச்ச மாதிரி அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப சைமனும் பயந்த மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அம்மா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு நினைக்கிறாங்க. இப்ப அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த சைமன் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் கிட்ட பேசுறான். ஃபாதர் முதல்ல கிளம்புன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இப்ப ஃபாதரும் அவரச்சன் கிட்ட பேசுறாரு. சொந்தக்கார பொண்ணு என்கிட்ட அனுப்பி வைங்கன்ற மாதிரி சைமன் சொல்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு சைமன் கூட போறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. அந்த பொண்ணை நம்ம தான் பாதுகாப்பா பாத்துக்கணும், ஆண்டனி கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டனி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தான் அந்த பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எப்படி பாத்துக்க முடியும், நான் தான் அந்த பொண்ணோட அப்பாவையே சாவடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரச்சன் என்ன சொல்றாருன்னா, நீ தான் கார்டியனா இருந்தா அந்த பொண்ணை பாத்துக்கணும், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஆண்டனியோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப மாயா என்ன கேக்குறாங்கன்னா, ஆண்டனி நல்லவரா கெட்டவரா எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றதை கேட்டு நீயே ஒரு முடிவுக்கு வா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆண்டனி அப்பாவை பொறுத்த வரைக்கும் உட் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு வாட்டி உங்களோட லோடு மாட்டிரும். அதுல அவங்க சந்தன கட்டையெல்லாம் கொண்டு போறது தெரிய வந்திருக்கும். ஆண்டனி அப்பாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது, அந்த பார்ட்னரோட வேலையா தான் இருக்கும். இதெல்லாம் இப்பதான் ஆண்டனி அப்பாவுக்கு புரிய வருது. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தங்கச்சிங்க இருப்பாங்க. இவர் ஜாலியா உங்க கூட விளையாடிட்டுலாம் இருக்காரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பார்ட்னரை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. அது மூலியமா அந்த பார்ட்னரை பிடிச்சிடுறாங்க. என்ன மாட்டி விட்டுட்டல, உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்னர் சொல்றான். வெளியே அந்த பார்ட்னர் இருக்காரு பாத்தீங்களா, அவன் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அந்த போலீஸும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ரைடு பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேணும்ட்டே ஆளுங்களை வர வச்சு அவங்க பிரார்த்தல் பண்றதை இவர் பொய்யா கேஸ போட்டுறாரு. இதனால இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிருது. நியூஸ் பேப்பர்ல வர மாதிரிலாம் பண்ணிடுவாரு. இதனால குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே விஷம் குடிச்சு இறந்து போயிடுவாங்க. இந்த சமயம் ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, காலேஜுக்காக வெளியூர்ல இருந்திருப்பாரு. திரும்பி வந்து பார்க்கும் போது தான் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அந்த சமயத்துல ஆண்டனிக்கு சப்போர்ட்டிவா இவரோட அங்கிளான அவரச்சன் மட்டும்தான் இருப்பாரு. ஆண்டனியும் அந்த போலீஸை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த போலீஸ் இப்ப டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜீப்ல ஏறுறாரு. இவர் அடியில பாம்பை செட் பண்ணிருப்பாரு. அந்த ஜீப் வெடிச்சு அந்த போலீஸ் இறந்து போயிடுறாரு. அந்த பார்ட்னர் சொல்லி தான் இந்த போலீஸ் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்றது ஆண்டனிக்கு தெரியும். அந்த பார்ட்னர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, அடிச்சு அந்த இடத்துல அவரை சாவடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அவரச்சனும் சொல்லி முடிக்கிறாரு.
அப்பத்துல இருந்து தான் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆண்டனி தான் உனக்கு கார்டியன் அப்படின்ற மாதிரிலாம் ஆனாக்கு பாலம் புரிய வைக்கிறாரு. இப்ப ஜீப்ல ஏத்தி விடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சைமன் இருக்கான் பாத்தீங்களா, நீ ஆண்டனி கூட எல்லாம் போக கூடாது, என் கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா கோவப்பட்ட ஆனா இருக்காங்கல்ல, எட்டி மிதிச்சு இவனை பறக்க விட்டுறாங்க. இப்ப சைமன் ஆட்கள் சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா உள்ள புந்து ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் ஜீப்ல இவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆண்டனிக்கு இவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. இப்ப தயங்கி தயங்கி பேசுறதுக்காக வராரு. ஏதாவது ஹெல்ப்னா நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டனி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன பேர் சொல்லி நம்மள கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப டீச்சர் இருக்காங்கல்ல, பிரின்சிபல் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. இவரும் பிரின்சிபலை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. பிரின்சிபல் ஆனாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எல்லார்கிட்டயும் வயலண்டா நடந்துக்கிறா, நீங்க தான் கவனிச்சுக்கணும்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆண்டனியும் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஆண்டனியும் ஆட்களும் வேற ஒரு கேஸுக்காக பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் அந்த டீச்சர் கால் பண்றாங்க. திரும்பி பிரின்சிபல் மீட் பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. ஆண்டனியும் என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு ஆனாவை பார்த்து அசிங்கமா திட்டிருப்பாங்க. அந்த கோவத்தினால தான் அடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப பிரின்சிபலும் திரும்பி ஆண்டனி கிட்ட வார்னிங் கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் மன்னிப்பு கேட்டு தான் ஆண்டனி இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனாவால தினமும் இவருக்கு பிரச்சனை வருது இல்ல, அதை பத்தி எல்லாம் அவரச்சன் கிட்ட குடிச்சுக்கிட்டே புலம்பிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். என்ன நீ கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் இருந்தா அவ பாதி பிரச்சனையை பாத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து மாயாவும் கேக்குறாங்கல்ல, இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்ப ஆனா இருக்காங்க பாத்தீங்களா, வெறித்தனமா ஒரு பையனை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது யாரோட பையன் பாத்தீங்கன்னா லாரன்ஸோட பையன் தான். இப்போ ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிறான். அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இதனால பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி ஆண்டனியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த வாட்டி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆண்டனி கேக்குறாரு. ஆண்டனி தானே இவங்களுக்கு கார்டியன் மாதிரி இருக்காரு, இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ண மாதிரி தான் சொல்லியிருப்பான். அப்பாவை கொன்ன நபர் கூடயே இவ பெட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கிண்டலா சொல்லியிருப்பான். அதனால தான் கோவப்பட்டு அடிச்சான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஆண்டனி இருக்காருல்ல, இவனை அடிச்சதுல தப்பே இல்ல, திரும்பி அடின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வச்சு ஆனா இருக்காங்கல்ல, அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் டிசியை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் மிரட்டுறாரு. நீ கொடுத்துதான் பாரு அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ஆண்டனியும் பிரின்சிபலை மிரட்டுறாரு. அவனை கேட்கல, இந்த பொண்ணை கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு கிளம்புறாரு. டார்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டு ஆபீசரை சாவடிச்சிருப்பான். அந்த குற்றத்துக்காக தான் இப்ப ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு ஆபீசரும் பேசுறதுக்காக வராரு. தமிழ்நாட்டு போலீஸ் மேல கை வச்சுட்டு நீ இங்க இருந்து போயிட முடியுமா, இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா டார்சன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த போலீஸ்ன்னு கூட பார்க்காம அடிச்சு பறக்க வெட்டுறான். இவன் அந்த அளவுக்கு ரூடான டைப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. பையன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கான்ல, அதை பத்தி எல்லாம் லாரன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். லாரன்ஸால ஆண்டனி எதுவுமே பண்ண முடியாது இல்ல, அதனால டார்சனை வச்சுதான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டார்சனை சீக்கிரமா வெளியேடுங்க அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட பேசுறாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா எடுத்துருவேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஆண்டனியோட குடும்பம்லாம் ஒரு நாள் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த நாளை மட்டும் ஆண்டனியால மறக்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த நாள்ல ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி ஸ்பெஷலா பிரேயர்லாம் பண்ண சொல்லுவாரு. இப்ப பால் இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. அந்த பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரேயரை பார்க்கும் போது இவரோட குடும்ப ஞாபகம்லாம் வருது. இவரும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்க எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டீச்சர் கால் பண்றாங்க. ஒரு பிரச்சனை, உடனே வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நாள் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரச்சனை ரொம்ப பெருசு, வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராரு. இந்த காலேஜ்ல அடிக்கடி ஃபீஸை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் ஆனாவும் பசங்களெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல போராட்டம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பிரின்சிபலும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஆண்டனி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபீஸ் நான் தானே கட்ட போறேன், நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளாஸுக்கு போன்ற மாதிரி சொல்றாரு. நான் எனக்காக மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, நீ தலையிடாத ஆண்டனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது தலையிடாதவா, நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் என்னதான் கூப்பிடுறாங்க, நான் தான் வந்து பதில் சொல்றேன், அப்ப இதை கேட்கறதுக்கு வரமாட்டானா அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. இப்ப சண்டை போட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப இது சம்பந்தமா பால் கிட்ட பேசுறாரு. கண்டிப்பா நீ பண்ணதான் தப்பு, அந்த பொண்ணு அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா, நாளைக்கே பார்த்து அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கிற அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிடுறாரு. இவரும் சாரி கேட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. திரும்பி அந்த டீச்சர் கால் பண்றாங்க.
சார் பசங்களாம் போராட்டத்தை நிறுத்தல, அதனால பிரின்சிபல் சில அடியாட்கள் எல்லாம் செட் பண்ணிருக்காரு, அவங்க பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா ஆனா தானே போராட்டம் பண்ணாங்க, அதனால வந்த ஆட்கள் எல்லாம் ஆனாவை போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆனா பதிலுக்கு சண்டை போடுறாங்க. கரெக்டா ஆண்டனியும் வந்துடுறாரு. இப்ப ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இதுக்கெல்லாம் அந்த பிரின்சிபல் தானே காரணம், அதனால பிரின்சிபலோட காலரை வந்து பிடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதை இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு. பிரின்சிபலும் பயந்து வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்றாரு. இதனால பசங்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஆனா இருக்காங்க பாத்தீங்களா, கிழிஞ்சு போனா அவங்க ஷூவை மாட்டிட்டு இருக்காங்க. இதை இவரும் கவனிக்கிறாரு. புதுசா இவங்களுக்கு ஷூவை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப புதுசா ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த சைஸ் கரெக்டா இருக்குமா தெரியல, தப்பா இருந்தா நம்ம போய் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் ஆண்டனி, என் தேவையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேத்து ஒரு முக்கியமான விஷயத்தினால நான் சீரியஸா இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன், நான் பேசினது தப்பு தான், சாரின்ற மாதிரி கேட்கிறாரு. இருந்தாலும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சி இல்லாத குரலாம் எனக்கு தீர்ந்தது, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் காலில் விழணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஷூவை போட்டு பாக்குறாங்க. நீ சொன்ன மாதிரி ரொம்ப லூசா தான் இருக்கு, நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் தந்த பொருளை வாங்கிக்கிறாங்கல்ல, அதனால இவரும் சந்தோஷப்படுறாரு. நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைக்கு கூட்டு போறாரு. இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பல்கா வாங்கி தந்துடுறாரு. இவங்க கொஞ்சம் லேட்டா வராங்க, அதனால ஹாஸ்டல் வார்டனும் இவங்களை திட்டிட்டு இருக்காங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, ஆண்டனி கிட்ட திங்ஸ் எல்லாம் தந்துடுறாங்க. ஆண்டனிய வேற ஒரு இடத்துல சேர்த்து விடுறேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல உன் வீட்டுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஆண்டனிய இவங்களும் ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பால் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நாள் நைட்டு பேசுறதுக்காக வராது. நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா தங்குறத வச்சு அந்த லாரன்ஸ் புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கான், நீ நாளைக்கு சர்ச்சுக்கு வந்து எதுவும் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த லாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இவன் கல்யாணம் ஆகாதவன், இந்த பொண்ணு இவனும் ஒன்னா இருக்கிறது சரியா படல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆண்டனிக்கு அப்பா வயசு அப்படின்ற மாதிரி பால் சொல்லிட்டாரு. அப்பா வயசுல இருக்கிறதுனால அவன் அப்பாவாயிட மாட்டான், சேவியர் தான் அப்பான்ற மாதிரி லாரன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஜேவியர் ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா, ஜேவியர் என்னோட ஸ்டெப் ஃபாதர் மட்டும்தான், ஒரு ஸ்டெப் ஃபாதரா அவர் என்ன ஒழுங்கா பாத்துக்கல, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே என்கிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணது, இது என்னோட அம்மாக்கும் தெரியும், அதனால தான் அவரை விட்டு தள்ளியே நான் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தேவையில்ல, ஆண்டனி என்னோட அப்பா மாதிரி, நான் ஆண்டனி கூட தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வா ஆண்டனி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவரையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஜெசி எதுக்காக அன்னைக்கு அப்படி பேசினாங்க அப்படின்றது இப்பதான் ஆண்டனிக்கு புரியுது. அதே மாதிரி ஆனா வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன் உண்மையான அப்பா இவர் தான், இவர் பேரு ரவின்றது, என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது என்னோட உண்மையான அப்பாவை நான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆண்டனி கிட்ட சொல்றாங்க. ஆண்டனி இப்ப நிறைய வேலையெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. ஆட்கள்லாம் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல இந்த வேலைலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா உடம்பு முடியாம இருப்பாங்க, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட ஆள் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் பதட்டமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. இவருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்டாக் நடந்திருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவர் கண்ணை முழிச்சோனே ஆண்டனி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஆண்டனியும் யார் இதை பண்ணா, லாரன்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த நபரை இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சடனா டார்சன் வந்து அட்டாக் பண்ணிருப்பான். பயங்கரமா இவரை காயப்பத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இவரும் டார்சன் தான் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆண்டனி இந்த ரவுடிசத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இப்ப போய் அந்த டார்சன் வெளியே வந்துட்டானே, என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் மூலியமா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பால் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் மூலியமா சமரசம் பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த டார்சான் கண்டிப்பா சமாதானத்துக்குலாம் வரமாட்டான், நீங்க வேற ஏதாவது தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவரச்சன் கால் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டார்சனோட அப்பா என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தவர் தான், நான் சொன்னா புரிஞ்சுப்பான், நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆண்டனி அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. நான் தான் சொல்றேன்ல கேளுன்ற மாதிரி அவரச்சனும் கிளம்புறாரு. இப்ப அவனை பார்த்து பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல ஜேவியர் தான் ஆண்டனியோட ஃப்ரெண்டு மேல கை வச்சான், அதனால தான் ஆண்டனி இந்த விஷயத்த பண்ணான், இருந்தாலும் ஆண்டனி பண்ணது தப்பு தான், இதை இதோட விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் தம்பிய சாவடிச்சிருக்கான், விட சொல்றியா அப்படின்ற மாதிரி இவர் கோவத்துல அந்த பெரியவரை தள்ளி விட்டுறாரு. அவரச்சனுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மாயாவும் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவரை வெளியே எழுப்பலான்னு பாக்குறாங்க. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவரச்சனுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு.
இத பாக்குற ஆண்டனி பயங்கரமா கோவப்படுறாரு. இதை இதோட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆட்களை பார்த்து ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, போற எனக்கு எதுனாலும் நடக்கலாம், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. இதனால இவங்களும் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இவரும் ஃப்ரெண்ட்ஸோட பாதுகாப்புல விட்டு கிளம்ப போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வரோம்னு சொல்றாங்க. இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. அவரச்சன் எப்பவுமே கையில ஒரு பைபிள் வச்சிருப்பாரு. அந்த பைபிள் இப்ப மாயா கிட்ட தான் இருக்கு. மாயாவும் பைபிளை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அந்த பைபிளுக்குள்ள அவர் கன் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப டார்சனும் கன்னை வச்சு வேட்டெல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்பதான் மிருகம் கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன எதுன்னு போய் பாருங்கன்னு ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்களும் இங்க இருந்து வேகமா பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இவரும் மேல வச்சு ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆட்கள் வர சவுண்ட் கேக்குது. மாட்டினது மாடா இல்ல பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரெண்டும் கிடையாது, வந்திருக்கிறது ஆண்டனி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் சடனா கன் எடுத்து ஷூட் பண்றதுக்காக திரும்புறாரு. ஆனா ஆண்டனி இருக்காருல, கன்னை பிடிச்சி இவர் கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, இவர் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சைமன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். கன்னை காமிச்சு இவரை மிரட்டிட்டு இருக்கான். ஆண்டனியே இவனை நோக்கி நடந்து வராரு. பக்கத்துல வரத ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சைமன் மிரட்டுறான். அதை மீறியும் பக்கத்துல வராரு. அவன் ஷூட் பண்ண வரும்போது டார்சன் பக்கம் திருப்பி டார்சனை சாவடிச்சிடுறாரு. அதே மாதிரி இவனையும் தூக்கி எறிறாரு. இவன் பக்கத்துல இருக்க கரண்ட் கம்பத்துல போய் இடிச்சிடுறான். அதனால ஷாக் அடிச்ச மாதிரி அதே இடத்துல இவன் இறந்து போயிடுவான். ஜெசியை எப்படி சாவடிச்சானோ அதே மாதிரி இவனும் இறந்து போயிடுறான். சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டனி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ பின்னாடி இருந்து கத்தியால குத்திடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா லாரன்ஸ் தான். என் பையனையே அடிச்சல, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுவனா அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் கேட்கிறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு கன்னோட மாயா வந்து நிக்கிறாங்க. நீ என்ன இந்த இடத்துல பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கார்ல வேகமா இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுல வச்சு இவரோட காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன் சைடா லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தையே இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆனாவோட ஃபைட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையன் கூட தான் மோதுறாங்க. கடைசியில அந்த ஃபைட்ல ஜெயிக்கவும் செஞ்சிடுறாங்க. இதெல்லாம் ஆண்டனி அங்கிருந்து பாக்குறாரு, சந்தோஷப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி திரும்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா லாரன்ஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. இங்கதான் நடந்த விஷயத்த நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா கத்தியால குத்திட்டு லாரன்ஸ் கிளம்புனாரு பாத்தீங்களா, இவரு படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டு இருப்பாரு. கரெக்டா மாயா கன்னோட எதிர வந்துடுறாங்க. ஒழுங்கா கீழே போன்ற மாதிரி மிரட்டி இவரை கொஞ்சம் கொஞ்சமா இறங்க வைக்கிறாங்க. அப்ப பின்னாடி வந்த ஆண்டனி ஒரு கட்டையால இவர் அடிச்சிருப்பாரு. இவரும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் டயர்டாகி உட்காந்துருப்பாரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ள போய் பிரேயர் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஆனாவும் சர்ச்சுக்குள்ள வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ரவி உட்காந்துருக்காரு. அதாவது இவங்களோட உண்மையான அப்பா தான் உட்காந்துருக்காரு. அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆண்டனி கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த அப்பா கூடயே சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டனி இந்த விஷயத்த பிளான் பண்ணியிருப்பாரு. அவரையும் இவங்களை பொண்ணா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர் பேச வரதுக்குள்ளேயே தடுத்துடுறாங்க. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், அது போதும், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப திரும்பி ஆண்டனியை பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆண்டனியும் கார் எடுக்கிறதுக்காகவே வந்துடுறாரு. அப்பதான் ஆனாவும் வெளியே வந்து நிக்கிறாங்க. ஆண்டனி, இதுக்கப்புறம் நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த